أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون من فضل الله سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل صدق الله العلي العظيم. வாராந்திர நடைபெறுகின்ற சனிக்கிழமை இரவன்று நல்ல விடயங்களை, நல்ல வரலாற்றை, அதில் கூறப்படக்கூடிய படிப்பினைகளை தனது வாழ்வில் கடைபிடித்து நல்லொரு மாற்றத்தை இந்த லௌகீக வாழ்க்கையில் சம்பாதிக்க வந்த நாட்டில் எங்களுடைய ஈமானை புதுப்பிக்கின்ற, ஆன்மீகத்தை கொஞ்சம் வளர்த்து கொள்ளக்கூடிய, எங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் அழகாக்கி கொள்ளக்கூடிய, இன்னும் மரணத்தின் பக்கம் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கழுத்து நரம்பை விட மிக அருகாமையில் இருக்கிறோம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரணத்தை நினைத்தவர்களாக ஒரு ஆன்மீகத்திற்கு, எங்களுடைய மறுமை வாழ்வுக்கான ஒரு சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு இடமாக இந்த பள்ளிவாசல் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வேண்டிய நோக்கத்தில் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவர்களுக்கும் முதலாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இதில் விசேஷம் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய இலங்கை வாழ் முஸ்லிம்கள் எப்படி இந்த பள்ளிவாசலை நேசிக்கிறார்களோ அதே போன்று பிற நாட்டு சகோதரர்களும் இந்த பள்ளிவாசலை நேசிக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த பள்ளிவாசலில் நீங்கள் காணக்கூடிய அந்த மூலையில் காணக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. சென்ற 2 வாரத்துக்கு முன்னால் பள்ளிவாசலில் வெட்டுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே மரக்கறிகளை வெட்டுவதற்கு அங்கிட்டும் இங்கிட்டும் கொஞ்சம் ஒரு பொருளை தேடிக்கொண்டிருந்த நேரத்திலே எங்களுடைய இந்த பங்களாதேஷ் சகோதரர் இங்கால மூளையில் இருக்க என்றால் ஒருவரின் செயலை நேரடியாக சுட்டிக்காட்டுவது பொருத்தமல்ல என்பதனால் இங்கால் தொங்கலில் இருக்கக்கூடிய அந்த நீண்ட உயரமான மனிதர் பள்ளிவாசலுக்கென்று ஒரு பொருளை வாங்கி வந்திருக்கிறார். அதே போன்று இந்த நாட்களில் அவரும் குர்ஆனை கற்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இடக்கடை தொடர்ந்தல்ல, இடக்கடை சனிக்கிழமை நாள் வேலையை முடித்தவுடன் அடுத்த கட்டமாக ஓடி வந்து விடுவார் பள்ளிவாசலுக்கு. அந்தன்று தங்கி ஞாயிற்றுக்கிழமை காலை அதே போன்று தொகுடைய நேரம் குர்ஆனை கற்று இவ்வாறு அழகான முறையில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் இருக்கிறார்கள். அவர் அடிக்கடி வருவதனால் அவருடைய மனதில் ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அந்த ஒரு நாளை அவருடைய ஒரு தனி செலவில் ஒரு சாப்பாட்டை போடுவதற்கு அவர் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். இது நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், முற்றத்து மல்லிகை மணக்க மாட்டாது, முற்றத்து மல்லிகை மணக்காது. எந்த ஒரு மனிதனுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் நிறைய மல்லிகை மரங்கள் மல்லிகை என்றாலே வாசம், மல்லிகை என்றாலே வாசம் அடிக்கும். ஆனால் அவர் அதனை கண்ணு முண்டு கண்டு 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 அந்த மல்லிகை பூத்து மலர்ந்தாலும் அந்த மனம் வாடை அவருக்கு அடிக்காது. விருந்தாளியாக ஒருவர் வருவார் தூரத்தில் இருந்து, அவருக்கு அந்த இடத்தில் இருக்க முடியாது, வாசம் கமகமன்னு இருக்கும். ஏன்? அந்த மல்லிகை அவருடைய வீட்டிற்கு முன்னால் இல்லை என்பதனால் அவருக்கு அது வாசம் அடிக்கும். அதே போன்றுதான் எங்களுடைய இந்த பள்ளி வாசலும் எங்களுக்கு இந்த கொரியாவிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய இலங்கை சகோதரர்கள் மிகவும் குறைவு. கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அலாதியான ரஹ்மத் அல்லாவிடம் இருக்கிறது. ஏன்? இந்த இடத்துக்கு வருகிறார்கள் ஒரு முக்கியமான நோக்கத்தை மையமாக வைத்து. இன்னொரு காரணமும் இருக்கிறது. எனவே வருவது கஷ்டம் என்பதனால் குறைந்திருக்கிறார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் 75-80 பேர் கிட்டத்தட்ட மாஷா அல்லாஹ் வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான செய்தி. ஏன்? இந்த பள்ளிவாசலை பற்றி ஒரு எண்ணம் இருப்பதினால். என்றாலும் இது போதாது. ஏனென்றால் எங்களுடைய
இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இந்த கொரியாவிலே 500க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் அதிகமானவர்களுக்கு வருவது 80 பேர் என்று வைத்துக் கொண்டால் 420 பேர் எங்கே? குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒருக்காவது இல்லை, வருடத்திற்கு 2 லீவுகள் இருக்கின்றன, அதில் ஒரு விடுத்தமாவது என்று பார்த்தோம் சொன்னால் மிக குறைவு, மிக குறைவு. சிலர் வருவார்கள், அவர்களை நாங்கள் கண்டிருக்கவும் மாட்டோம். திடீரென்று விசாரித்து பார்த்தால் நாளைக்கு அவருக்கு காலை 9 மணிக்கு ஃப்ளைட். எனவே இந்த இடத்தை ஒரு தங்குமிடமாக, செலவற்ற ஒரு இடமாக அவர்கள் அதனை என்ன செய்கிறார்கள்? ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கேட்கின்ற நாங்கள் எங்கள் மூலமாக இந்த மெசேஜ் வராதவர்களுக்கு போக வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். எனவே நான் எவ்வாறு இந்த பள்ளிவாசலோடு தொடர்பை பேணுகிறேனோ இதே போன்று மற்றவர்களையும் இந்த பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. எனவே இந்த பள்ளிவாசலை நான் இதே சொல்கிறேன் என்று சொன்னால், வருகின்ற நாட்கள் எங்களுடைய நாடாக இருந்தாலும் சரி, பிற நாடுகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் மிக சவாலான விடயங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும். அதிலும் விசேடமாக முஸ்லிம்கள். அந்த அடிப்படையில் வரும்பொழுது நாங்கள் ஏற்கனவே இந்த பள்ளிவாசலை பற்றி ஏன் கதைத்தேன் என்று சொன்னால், இதனுடைய கவலை சில நேரம் அடிக்கடி நாங்கள் பேசப்பட்டால் தான் அது எங்களுடைய உணர்வுக்கு வரும். வருகின்ற நாட்களில் இந்த பள்ளிவாசலுடைய இடம் இன்னொரு இடத்திற்கு மாறும். ஏற்கனவே புதிதாக வந்தவர்கள் இந்த இடத்தை வாங்குவதற்கு பெரிய அளவு செலவினங்கள் எது ஒன்றையும் செய்யவில்லை. ஒரு மாத சம்பளத்தை கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் கொடுக்கின்ற வெறுமனே 2 மாணவர் அதிலும் குறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இடத்தை நாங்கள் திடீரென்று அரசாங்கம் கைப்பற்றியதற்கான ஒரு பெருமதியை தந்தாலும், அதுக்கடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்றிருந்தால் அந்த இடம் குறுகிய ஒரு இடமாக இருக்க முடியாது. கொஞ்சம் விசாலமாக பின்னால் எல்லா விடயங்களையும் யோசனை பண்ணி குஷினிக்கென்ற ஒரு மேல் மாடியாக தனியாக ஒரு இடமாக, அதே மாதிரி லெக்சரர் ரூம் என்று ஆண்களுக்கு வேறையாக பெண்களுக்கு வேறையாக. ஏனென்றால் தற்காலத்திலே கொரியாவிலே எத்தனை குடும்பங்களாக அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் வசிக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்களுக்கு ஒரு தடவையாவது மார்க்க சொற்பொழிவு என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது. பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள். குர்ஆனை ஓத வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நாளைக்கு மறுமை நாளில், அதாவது கபரில் மரணமடைவதற்கு பின்னால் இந்த குர்ஆனை பற்றி கேட்கப்படும், விசாரிக்கப்படும். எனவே அவர்களை எல்லாம் நாங்கள் பின்னால் கருதி அவர்களுக்கு ஒரு இடத்தை நாங்கள் விசேடமாக ஆக்க வேண்டும். இவ்வாறு பல விடயங்கள் இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு சவாலான நேரத்தில் கை கோர்த்து இந்த இடத்தை நாங்கள் அழகான ஒரு பிளேன் குறைந்தபட்சம் ஒரு 3 மாடியாக சரி அமைத்தால் தான் இந்த தேவைகள் அனைத்தும் அழகான முறைக்கு ஆக்கப்படும். தொழுவதற்கென்றே தனியாரை, அதில் எந்த ஒரு பொருளையும் காண முடியாது. இமாம் தொழுவிக்கின்ற அந்த முசல்லாவும் பின்னால் இருக்கின்ற தொழுகின்ற அந்த சப்புகளில் வெறுமனே சப்புகள் மட்டும்தான் காட்சி அளிக்குமே தவிர அதில் கபடோ வேற சரி பொருளை கொழுகுவதற்கோ இருக்க முடியாது. அப்படி அழகான ஒரு இடத்தை அமைக்க வேண்டும். சமையலறை அதனுடைய வாசத்துக்கும் எங்களுடைய தொழக்கூடியவங்களுக்கு எந்த விதமான எரிச்சலும் அதனுடைய யோசனை ஒன்றும் வரக்கூடாது. இவ்வாறு நாங்கள் அமைத்தால் தான் சிறப்பாக இருக்கும். எனவே வரக்கூடியவர்களில் இந்த கவனம் இல்லை என்றிருந்தால், தற்போது இருக்கக்கூடிய பழையவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் அதுக்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விரைவில் எண்ணக்கூடிய சொற்ப நபர்கள் இவர்களும் நாளடைவில் சென்று விட்டால் அதற்கு பின்னால் இருக்க போவது யங் ஜெனரேஷன். அந்த பள்ளிவாசல் பழையவர்கள் இருக்கின்ற நேரத்தில் அமைந்து விட்டால், வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டால், ஓரளவு முயற்சி செய்யப்பட்டு எல்லோருக்கும் அந்த விடயம் சேர்ந்து ஒரு அமைப்பு இருக்கிறது. இவர்கள் சென்றதற்கு பின்னால் வாங்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் யார் முன்னிக்கிறது, யார் செலவினம் செய்வது, யார் உதவி செய்வது என்ற கேள்விக்குறி பெரியதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கிழமையும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இறுதி நேரத்திலே சந்தாவுடைய விடயம் ஞாபகப்படுத்தப்படுகிறது.
ஏன் தெரியுமா? தொடர்ந்து சந்தா அளிக்கக்கூடியவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள் 80 பேர் அல்லது 90 பேர் குறைந்த தொடர்ச்சியாக. அப்ப எனவே இப்படி சென்றுமாக இருந்தால் நாங்கள் பெரிய ஒரு சவாலுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சென்ற கிழமை பொருளாளர் சொன்னதை போல மைனஸில் தான், வரவை விட செலவு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே மைனஸில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் யோசனை பண்ண வேண்டும். இந்த பள்ளிவாசலை பற்றி ஒரு எண்ணம் எனக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது என்னுடைய சொந்த வீட்டை போல. எனக்கு எவ்வாறு நான் கொரியாவில் இருந்தாலும் என்னுடைய வீடு எனக்கு ஞாபகம் வருவதை போல இந்த பள்ளிவாசலும் இடக்கட ஞாபகத்தில் வந்து போக வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய மனதிலும். எனவே இந்த விடயத்தில் நானும் நீங்களும் மிக கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயப்பாட்டில் இருக்கிறோம். எனவே எங்களுடைய வந்திருக்கக்கூடியவர்களில் எங்களுக்கு யாரெல்லாம் கண்டக்டில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு தெரியுமோ, அவர்களிடம் நாங்கள் அடிக்கடி இந்த பள்ளியை பற்றி கதைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எனது லீவு வருகிறது, எங்கு செல்ல பிளான் பண்ணியிருக்கிறோம், அந்த பிளேனில் ஒரு நாளில் ஒரு நேரத்தில் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே நாம் அனைவரும் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் செலவழிக்கின்ற இந்த நேரம் இது எங்களுடைய பார்வையில் ஒரு குறுகிய நேரமாக இருந்தாலும் இது எங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். எங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஏன் வந்தோம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைக்க வேண்டும். இன்றைய நாளை நான் பள்ளி வாசலுக்கு நான் கொடுக்க வேண்டும். நான் ஃபேக்டரியில் இருக்கும்போது என்னுடைய எத்தனை தொழிலாளிகள் எனக்கு நான் தனியாக இன்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நான் ஃபேக்டரியில் இருக்கும்போது நான் தனிமையில் ஒவ்வொரு அசர் மகரிப் சில நேரம் நான் என்ன செய்கிறேன்? தனிமையில் தொழுகிறேன். எனவே எனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தில் நான் பள்ளி வாசலில் இமாம் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும். ஏன் நாங்கள் சென்ற நேற்று முன்தினம் நாங்கள் ஒரு ஹதீஸை வாசித்தோம். ஜமாஅத்தாக தொழுவது நபி வழி. ஜமாஅத்தாக தொழுவதை யார் விடுவாரோ அவர் நபி வழிக்கு மாற்றம் செய்கிறார் என்று நாங்கள் படிக்கிறோம். இந்த வாசகங்கள் எங்களில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பள்ளிவாசலுடைய இந்த நம்பிக்கையை, பள்ளிவாசலில் இருந்து நான் இதோட தொடர்பை ஏற்படுத்தினால் என்னுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும், பல மாற்றங்கள் ஏற்படும் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நான் தொடர்பை பேணி வந்தால் நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும். மேலான கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்து, கண்ணியம் அது சொல்லி முடிக்க முடியாது. அல்லாஹுவே குர்ஆனில் என்ன சொல்கிறான் நபியை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான்? தனியே இல்லாமல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற அந்த லகபோடு, அந்த பட்டத்தோடு அல்லாஹ் என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் 4 இடத்தில் வந்திருக்கிறது. குர்ஆனில் 4 இடத்தில் வந்திருக்கிறது. அந்த 4 இடத்திலும் அல்லாஹ் எவ்வாறு கூப்பிடுகிறான்? முதலாவது சூரத்து ஃபத்ஹிலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அடுத்ததாக ஆலு இம்ரானிலே வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மதானவர் ரசூலை அன்றி வேறில்லை, உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர் கிடையாது என்பதாக ரசூல் என்கிற பட்டத்தை சேர்த்து கூறுகிறான். அதே போன்று சூரத்து அஹ்ஸாபிலே மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலல்லாஹி வ ஹாத்தமன் நபியீன். ரசூலுல்லாஹ் சொல்லி ஹாத்தமுன் நபியீன் என்கிற அந்த பட்டத்தை சொல்லி என்ன செய்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை குறிப்பிடுகிறான். எனவே அடுத்த நபிமார்களை அல்லாஹ் கூப்பிடும்போது யா மூசா, யா ஈசா, யா இப்ராஹிம் என்று அவர்களுடைய பெயரை நேரடியாக என்ன செய்கிறான்? அல்லாஹ் விளிக்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய இடங்களில் விளிக்கும் போது யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹன் நபி என்று அந்த பட்டத்தை சொல்லித்தான் என்ன செய்கிறான்? அல்லாஹ் கூப்பிடுகிறான். அல்லாஹ் நபியவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒழுக்கத்தை குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய நபிமார்களோடு எவ்வாறு நடக்க வேண்டும், கண்ணியமாக நடக்க வேண்டும் என்று பொதுவாக வந்திருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரும் பொழுது எப்படி வந்திருக்கிறது? குர்ஆனில்
நேரடியாக வந்திருக்கிறது. லா தஜஅலு துஆ ar-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. நீங்கள் உங்களுடைய சிலருக்கு மத்தியில் நீங்கள் கலைப்பது போல எங்களுடைய பேராசிரியர் செய்வோம் சொல்லி கூப்பிடுவோம். நீங்கள் இவ்வாறு கூப்பிடுவதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கூப்பிட வேண்டாம். யா முஹம்மத் என்று நீங்கள் மொட்டையாக என்ன செய்ய வேண்டாம், கூப்பிட வேண்டாம் என்கிற ஒழுக்கத்தை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சூரத்துல் ஹுஜராத் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. சூரத்துல் ஹுஜராத் அந்த அத்தியாயம் முழுக்க ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. அந்த அத்தியாயம் முழுக்க எதனை குறிப்பிடுகிறது? ஒழுக்கம். ஒரு மனிதனோடு சக மனிதனோடு சமூகத்தோடு வாழும்போது என்று ஒரு செய்தி வரும் பொழுது இப்படி அதனுடைய விரிவு பெரியது. அதனுடைய ஆரம்ப வசனங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஆரம்பத்தில் சொல்லப்படுகின்ற 4 ஒழுக்கங்கள் 5 ஒழுக்கங்கள் அது யாருக்குரியது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் சம்பந்தப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم. இந்த இவ்வளவு வசனமும் யாரை பற்றி பேசுகிறது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாச்சும் ஒரு கட்டளையை இட்டால் அந்த கட்டளைக்கு நீங்கள் மாற்றம் செய்யாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் கதைக்கும் பொழுது சத்தம் போட்டு உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி என்ன செய்ய வேண்டாம், கதைக்க வேண்டாம். சத்தத்தை உயர்த்தி கதைக்க வேண்டாம். உங்களுடைய சத்தத்தை கொஞ்சம் தாழ்மையாக தாழ்த்தி பேசுங்கள். நீங்கள் இவ்வாறு வேண்டுமென்று சத்தத்தை உயர்த்தி நீங்கள் பேசினால் உங்களுடைய அமலே இல்லாமல் போய்விடும். நீங்கள் செய்த அமல்கள் அனைத்துமே பாழாக போய்விடும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரும்ப சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் எங்களுக்கு தெரியும் இருக்கிறது. அது முழுக்க ஹதீஸ். ஹதீஸ்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமும் அவர்களை பற்றிய வர்ணனை, உடம்பு எவ்வாறு இருந்தது, அவருடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, இதெல்லாம் ஹதீஸ். இவைகள் தான் இந்த திருத்திலே பதியப்பட்டிருக்கிறது. அது ரியாது சாலிஹினாக இருக்கலாம், அந்த முன்தகப் அஹாதீஸாக இருக்கலாம், அல்லது புகாரியாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம். இப்படி இங்கே கிதாப் இருக்கிறது. இதில் கூறப்படக்கூடிய வாசிக்கப்படக்கூடிய விஷயங்கள் சிலது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை, சிலது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை. இது எப்படி அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தையோ நான் ஓதும் பொழுது அது என் மூலமாக வெளிப்படுகிறது. ஆனால் இது யார் பேசியது? அல்லாஹ் பேசியது. இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. நான் இதனை கண்ணியப்படுத்த வேண்டும். இதனை நான் என்ன செய்ய முடியாது, அற்பமாக கருத முடியாது. இதே போன்றுதான் இந்த ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரு பகுதி இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. அவர்கள் எங்களுக்கு முன்னால் கதைக்காவிட்டாலும் என்னுடைய நாவின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, சவுண்டின் மூலமாக அவர்கள் பேசிய அந்த வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே அதனை நான் என்ன செய்ய முடியாது, கவனக்குறைவாக நான் ஏதோ ஒன்று பேசட்டும், ஏதோ ஒன்று நடக்கட்டும் என்று என்ன செய்ய முடியாது, பராமுகமாக இருக்க முடியாது. இது இந்த காலத்திலும் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சம்பந்தப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் விருந்து சாப்பிட சென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும், அதாவது ஃபைதா தகல்தும் ஃபஸ்தஅனிசு, நீங்கள் நபியுடைய வீட்டுக்கு நுழைந்தால் அனுமதி கேட்க வேண்டும். இது எல்லா வீட்டுக்கும் பொருந்தும். வேறொரு வசனம் இருக்கிறது, நாங்கள் எங்கு சென்றாலும் முதலாவதாக அனுமதி கேட்க வேண்டும். 3 விடுத்தம் சலாம் சொல்ல வேண்டும். பதில் வரவில்லையா அதற்கு பின்னால் நாங்கள் செய்விட வேண்டும், திருப்பி விட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் என்கிறது லேசிப்பட்ட ஒரு விடயம் கிடையாது. எங்களுடைய பார்வைக்கு சில விஷயங்கள் கேட்டு சிம்பிளாக இருக்கும். ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த ஒரு விடயம் எத்தனையோ பேர் பிற மதத்தவர்கள் இஸ்லாத்துக்கு வர காரணமாக ஆக்கியது. பாருங்கள், எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் குர்ஆன் தெரியுமா, ஒரு நேரத்தில் உங்களுடைய சொந்த பிள்ளையாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டுடைய நீங்களும் உங்களுடைய மனைவியும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அறையில் கதவை திறக்க முடியாது. 3 நேரம், மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், அதிகாலை சுபுஹுடைய நேரத்திற்கு முன்னால் நாங்கள் அனைவரும் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம்.
எங்களுடைய சின்ன விஷயம் தெரிந்த ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை அனுமதி கேட்க வேண்டும். கட்ட முடியாது, துறக்க முடியாது அனுமதி இல்லாமல். எது பேசுகிறது? குர்ஆன் பேசுகிறது. அது மட்டும் இல்லை, நாங்கள் பகல் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு பொதுவாக எல்லோரும் ஓய்வெடுக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கு. லஹீரா என்று சொல்லக்கூடிய அந்த நடு பகல் நேரம், அந்த நேரத்திலே பொதுவாக ஓய்வெடுக்கின்ற பழக்கங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த அறைக்குள் தாயும் தகப்பனும் இருந்தால், அந்த சொந்த பிள்ளையாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய செல்ல பிள்ளையாக இருந்தாலும் கதவை திறக்க முடியாது, விடயம் தெரிந்த பிள்ளையாக இருந்தார். அதே மாதிரி பாத ஸலாத்தில் இஷா, இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் நாங்கள் ஓய்வெடுக்கின்ற தூங்க போகின்ற அந்த நேரம், அந்த நேரத்தில் பெற்றோர்கள் உள்ளுக்கு இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியாது. வாப்பா தானே, கொஞ்சுகின்ற விளையாடுகின்ற வாப்பா தானே என்று என்ன செய்ய முடியாது, கதவை திறக்க முடியாது அனுமதி இல்லாமல். சப்தத்தினால் அல்லது தட்டியாவது என்ன செய்யணும், அதன் மூலமாக அனுமதியை பெற்றதற்கு பின்னால் தான் வீட்டுள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது சொல்லித் தருகிறது. குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இந்த மாதிரியான மிக முக்கியமான, இதனை ஒருவர் வாசிக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இதனை படிக்க ஆரம்பித்தால் சுப்ஹானல்லாஹ், கல் நெஞ்ச முடியவனாக இருந்தாலும் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட ஆழமான விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அதே போன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற தலைப்பிலே வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அவர்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது. வமா யன்திகு அனில் ஹவா, நினைத்ததை பேசக்கூடியவர் அல்ல எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தை ஒன்று அல் வஹ்யுல் மத்லூம் என்று சொல்லப்படக்கூடிய, நாங்கள் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன், இதுவும் யாரின் மூலமாக, அல்லாஹ்வின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக யாருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. குர்ஆனை புரியவரும் யார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சஹாபாக்களுக்கு. எனவே அவருடைய வார்த்தை ஒன்று வஹியாக இருக்கிறது. அந்த வஹி இரண்டு வகைப்படும், அல் வஹ்யுல் மத்லூ என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆன். அடுத்ததாக ஹதீஸ். எங்களுக்கு தெரியும், தமிழ் விரைவில் எத்தனையோ கிதாபுகளுக்கு இன்றைக்கு தமிழ் விளக்கத்தோடு தர்ஜமா செய்யப்பட்டு டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அதில் ஒரு பகுதி இருக்கிறது, பின்பகுதி கிதாபுல் ஆதாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதனை ஒரு மனிதன் வாசித்தால் தன்னிடம் இருக்கின்ற நற்குணங்கள், எந்த குணங்கள் என்னிடம் இருக்கிறது, எந்த நற்குணம் என்னிடம் இல்லை, எந்த கெட்ட குணம் இதில் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதோ அதில் நான் விடுபட வேண்டும் என்கிற ஒரு அறிவை, ஒரு படிப்பை என்ன செய்ய முடியும், படித்துக் கொள்ள முடியும். அந்த கிதாபுல் ஆதாபுன்னு சொல்லப்படக்கூடிய பகுதி, அது முழுக்க முழுக்க எதோடு சம்பந்தப்பட்டது, என்னுடைய நடவடிக்கைகள் நற்குணங்களோடு சம்பந்தப்பட்டது, குணங்களோடு சம்பந்தப்பட்டது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையையும் ஒரு மனிதன் வாசிக்க தொடங்கினால், தன்னுடைய வாழ்வில் ஒரு மனிதன் இந்த இரண்டு பகுதியை விட்டும் நீங்கிவிட முடியாது. எங்களுடைய பிரதானமான அடிப்படை இரண்டு அம்சங்கள் குர்ஆன் ஹதீஸ். இதனை விட்டு ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய வாழ்வை என்ன செய்யப்படாது, அதனை விட்டும் தூரமாக போகக்கூடாது. இதனை விட்டு எப்போ ஒரு மனிதன் தூரமாகுவானோ அப்போது ஷைத்தானுக்கு அந்த மனிதன் நண்பனாக மாறிவிடுகிறான். எப்போ ஒரு மனிதன் குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டை விட்டும் தூரமாக அவனுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவனுடைய கூட்டாளி அடுத்த கட்டமாக ஷைத்தான். ஷைத்தான் எப்படிப்பட்டவன், ஷைத்தான் எப்படிப்பட்டவன், இன்னஹு அதுவும் முதில்லும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுடைய எதிரி, வழிகெடுக்கக்கூடியவன். எப்படியாப்பட்டவன், வழிகெடுக்கக்கூடியவன். அதுவும் எப்படியான வழிகெடுக்கக்கூடியவன், தெளிவாக வழிகெடுக்கக்கூடியவன், தெளிவாக வழிகெடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய அல்லாஹுக்கு முன்னால் அவன் கொடுத்த சில சபதங்கள் இருக்கிறது. எங்களுடைய ஈமானுடைய பிரதான அம்சம் என்ன, فَمَنْ يُؤْمِنْ بِاللَّهِ وَيَكْفُرْ بِالطَّاغُوتِ فَقَدِ اسْتَمْسَكَ بِالْعُرْوَةِ الْوُثْقَى. ஒன்றிருக்கிறது அல்லாஹ், ரசூல், அதர் வழி. அடுத்த கட்ட வழி ஷைத்தான். யார் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய அமைப்பில் வாழ்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்கிறார். இதனை விட்டு தூரமாகினால் அடுத்த கட்டம் ஷைத்தான். அந்த ஈமானுடைய வாசகம் ஆயத்துல் குர்சிக்கு பின்னர் வரக்கூடிய அந்த வாசகத்தை பார்த்தால் விளங்கும். ஃபமை யுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, அப்படி என்றால் ரசூல், குர்ஆன், ஹதீஸ் இதெல்லாம் பற்றி பிடித்துக் கொண்டு அழகான முறையில் யார் வாழ்வாரோ, வயக்ஃபுர் பித்தாகூத், தாகூத் என்றால் ஷைத்தானுடைய இன்னொரு பெயர், ஷைத்தானுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர் தான் தாகூத். யார் இந்த தாகூத்தை நிராகரித்து வாழ்கிறாரோ,
யார் இந்த ஷைத்தானை நிராகரித்து வாழ்கிறாரோ ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் வுஸ்கா, இவர் உறுதிமிக்க கயிற்றை பற்றி பிடித்தவராவார். உறுதிமிக்க கயிற்றை பற்றி பிடித்தவராவார். எனவே எப்ப இந்த மனிதன் இந்த குர்ஆனுடைய ஹதீஸை விட்டும் வெளியாகுவானோ ஷைத்தான் அவருடைய நண்பனாக மாறிவிடுவான். ஷைத்தான் செய்த சபதம் என்ன? ஷைத்தான் செய்த சபதம் என்ன? லஉவியன்னஹும் அஜ்மஈன், நான் மனித குலத்தை அப்படியே வழிகெடுப்பேன். மனித குலத்தை அப்படியே நான் என்ன செய்வேன்? வழிகெடுப்பேன். அப்ப எனவே எங்களை வழிகெடுப்பதாக அல்லாஹ்விடம் சபதம் செய்தவர். அது மட்டுமா, லஉபல்லினன்னஹும் வலஉமன்னியன்னஹும் வலஆமுரன்னஹும், இதெல்லாம் ஷைத்தான் செய்த சபதங்கள். நான் மனிதர்களுக்கு மேலெண்ணங்களை ஏற்படுத்துவேன். மனிதர்களுக்கு நான் என்ன செய்வேன்? மேலெண்ணங்களை ஏற்படுத்துவேன். இன்றைக்கு எங்களிடம் நானும் என்னுடைய பிள்ளைகளும் அழகான முறைக்கு வாழ்வதற்கு அனைத்து அமைப்பும் இருக்கிறது. அப்படி இருக்கத்தக்க எனக்கு இன்னும் ஒரு கனவு இருக்கிறது. நான் இதனை எடுக்க வேண்டும், இதனை வாங்க வேண்டும், இதனை சேர்க்க வேண்டும். ஒருவருக்கு எல்லாம் ஆண் பிள்ளைகள். இப்பதான் ஒரு பெண் பிள்ளை பிறந்து 2 வயது. அவரும் குடும்பத்தை பிரிந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார். அவரிடம் கதைக்கின்ற நேரத்திலே அவர் சொல்லுகிறார், நான் தற்பொழுது அனைத்து வசதிகளும் செய்துவிட்டேன். என்னிடம் வாழ்வாதாரத்துக்கு கோழி ஃபார்ம் 1500 கோழிகள் இருக்கிறது, போட்டிருக்கிறேன். வீட்டுடைய தேவைகள் நிறைவேறி இருக்கிறது, வாகனத்துடைய தேவை நிறைவேறி இருக்கிறது. ஆனால் நான் வெளியே நிற்பது எதற்காக? என்னுடைய 2 வயது பிள்ளைக்கு நகை சேர்ப்பதற்காக வேண்டி. சேர்ப்பது தவறு சொல்லவில்லை. ஆனால் நான் எந்த அளவுக்கு என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய அந்த விடயத்தில் கவனம் செலுத்திக் கொண்டு நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், வெளிநாட்டுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், நேரத்தை காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஆனால் இப்போது இருக்கிற இந்த பிள்ளை 18 வருடங்களுக்கு பின்னால் தான், அதன் 20 வயதில் தான் செய்யப்பட போகிறது, திருமணம் முடிக்க போகிறது. எனவே இந்த ஒரு தேவைக்காக இவர் இன்னும் ஒரு 3 வருடத்தை மனைவியோடு சேராமல், மனைவி பிள்ளைகளை குடும்பத்தோடு துக்கங்கள் கலந்து கொள்ளாமல் இவர் வெளிநாட்டில் கழிப்பாராக இருந்தால் இவர் செய்வது ஒரு அநியாயம். ஏன்? மனைவி என்கிறவள் அவளுடைய ஆசையை தெளிவாக என்ன செய்ய மாட்டாள், சில நேரம் சொல்ல மாட்டாள். அப்ப எனவே ஒரு மனிதனுடைய தேவை இருக்குமாக இருந்தால் அந்த பெண்ணும் புரிந்து கொள்வாள், என்னுடைய கணவனுக்கு இந்த தேவை இருக்கிறது, நானும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும், எனவே பரவாயில்லை 3 விடம் நீங்கள் தொடராக இருங்கள் அப்படி என்று சில பெண்கள் சொல்வார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அந்த கணவனுடைய துக்கத்தில் அந்த எமர்ஜென்சியான டைமில் பங்கெடுப்பாள். ஆனால் சிலருக்கு எல்லாம் இருக்கும். அப்படியான நேரத்தில் அந்த மனைவியோடு நாங்கள் தொடர்பை ஒரு 3 வருடத்துக்கு மேலாக துண்டித்து நாங்கள் இருப்போமாக இருந்தால் நான் இந்த மனைவிக்கு செய்கின்ற ஒரு அநியாயம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸ் என்பது மிக முக்கியமானது. குர்ஆன் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை, ஹதீஸ் என்பது எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அவர்கள் வழி தவறியவர் கிடையாது. எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்கிறது குர்ஆன்? நான் இதனை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் யோசிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு குர்ஆன் ஹதீஸில் ஏன் இவ்வளவு நேரம் பேசப்படுகிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விடயங்களை புரிந்தால்தான் அவர்களுடைய வரலாறை கேட்பது எங்களுக்கு இன்பத்தை உண்டாகும். இந்த அறிமுக உரை இல்லை என்றிருந்தால் நாங்கள் வெறுமனே ஒரு செய்தியாக மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம், இந்த செய்தியை கடந்து செல்வோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது என்பதனை உணர்த்துவதற்காக வேண்டி நான் பேசுகிறேன். அல்லாஹ் குர்ஆனில் வன்னஜ்மி இதா ஹவா, நட்சத்திரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய இந்த நண்பர் தோழர் இருக்கிறாரே, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் மென்டல் ஆனவர் கிடையாது, அவருடைய சிந்தனை எது கிடையாது, வழி தவறியவர் கிடையாது. வமா யன்திகு அனில் ஹவா, அவர் விரும்பியதை பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் பேசுவது அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய செய்தியை தான் எங்களுக்கு செய்கிறார், சொல்கிறார்.
அல்லமஹு ஷதீதுல் குவா, அவருக்கு போதித்தவர் யார்? ஆசிரியர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியர் யார்? ஷதீதுல் குவா என்று சொல்லக்கூடிய வானவர்களுக்கெல்லாம் தலைவராகிய பெரும் ஆளுமை கொண்ட சக்தி கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நஸல பிஹி ரூஹுல் அமீன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஷதீதுல் குவா என்கிற பட்ட பேர் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு பேர் இருக்கிறது, அர் ரூஹுல் அமீன். அர் ரூஹுல் அமீன், நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக் லிதகூன மினல் முன்சிரீன். நபியே, ரூஹுல் அமீன் என்று சொல்லப்படக்கூடிய வஹீக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அனைத்து ரசூல்மார்களுக்கும் வஹீயை என்னிடமிருந்து அல்லாஹ்விடமிருந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் தான், நம்பிக்கையானவர் தான் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவர் என்ன செய்தார்? குர்ஆனை கொண்டு வந்தார், இறக்கினார். யாருக்கு? அலா கல்பிக, உங்களுடைய உள்ளத்திற்கு. எனவே பேசப்படுகின்ற விடயங்கள் வெறுமனே எங்களுடைய காதோடு சென்று எங்களை காதால் பேய்த்து விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் இலைக்கென்று சொல்ல முடியும், அல்லது அலைக்கென்று சொல்ல முடியும், உங்களுக்கு என்று. ஆனால் அல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்யறான்? அலா கல்பிக என்று கல்ப் என்கிற வார்த்தையை பிரயோகிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் எங்கு? உங்களுடைய உள்ளத்திற்கு. எனவே பேசப்படுகின்ற ஜும்ஆவுடைய பிரசங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது பேசப்படுகின்ற ஒரு இல்முடைய மஜ்லிஸாக அல்லது ஒரு போதனைக்குரிய ஒரு மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, அதனை நாங்கள் கேட்டு கிரகிக்க வேண்டும். இப்போது நாங்கள் கேட்ட விடயத்தை நாங்கள் தனிமையில் இருந்து யோசிக்க வேண்டும். அது என்னுடைய உள்ளத்தோடு உணர்வோடு கலக்க வேண்டும். என்னுடைய உணர்வோடு அது கலக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் பேசப்படுகின்ற விடயம் எங்களுடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களை திரும்ப இந்த விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்த செய்யும், தூண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் அளப்பெரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த படைப்பினங்களிலேயே மனிதனைத்தான் சிறப்பாக படைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய நகம், ஒரு மனிதனுடைய முடி, ஒரு மனிதனுடைய ரத்தம் இங்கு சிந்தப்பட்டிருந்தால் அதனை வீணாக அப்படியே விட்டுவிட முடியாது. அதனை அழகான முறைக்கு என்ன செய்ய வேண்டும்? சுத்தப்படுத்த வேண்டும். ஒரு முடி இருக்கிறது, அந்த முடியை புதைக்க வேண்டும். கண்டபடி என்ன செய்ய முடியாது? வீச முடியாது. ஏன் தெரியுமா? மனிதன் கண்ணியமானவன். மனிதன் கண்ணியமானவன். என்னுடைய நகம்தான், இந்த நகத்துக்கு உணர்வு இல்லை, ஆனாலும் இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை பாருங்கள். அதனை புதைக்க வேண்டும். அல்லது யாருடைய காலுக்கும் படாதவாறு ஒரு இடங்களில் புதைக்கிறதுக்கு என்றிருந்தால் வேறு எங்கு சரி, காலில் படாதவாறு ஒரு இடத்தில் அதனை போட்டு விட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஏன்? மனிதன் கண்ணியமானவன். ரத்தம் வருகிறது என்றால் அந்த ரத்தத்தை நாங்கள் என்ன செய்ய முடியாது? சும்மா கண்ட மாதிரி கொட்டை வீசி விட முடியாது. அதனை அழகான முறைக்கு துடைத்து அழகான முறைக்கு என்ன செய்யணும்? அதனை புதைத்து விட வேண்டும். இவ்வாறு அழகான அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்லாம். ஏன்? மனிதன் கண்ணியமானவன். அந்த மனிதர்களிலும் முஸ்லிம்கள் அல்லாஹ்விடம் மிக விருப்பத்துக்குரியவர்கள். முஸ்லிம்களிலும் இஸ்லாமானவர்களில் நபிமார்கள் மிக சிறந்தவர்கள். அந்த நபிமார்களிலும் 5 ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். நபிமார்கள் ரசூல்மார்களில் பிரதானமான 5 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் உலுல் அஸம். அவர்களுக்கு பெயர் இன்று சில விஷயங்கள் வருகிறது. அர் ரூஹுல் அமீன், அர் ரூஹுல் அமீன் வந்துச்சு. அதே மாதிரி ஷதீதுல் குவா வந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கு சில விஷயங்கள் என்னது எங்களை காதில் கேட்கிறது புதிதாக. நாங்கள் இதனை என்ன செய்வது கொள்ள வேண்டும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய கண்ணியத்தை பொறுத்த உலுல் அஸம் என்று சொல்லக்கூடிய 5 நபிமார்கள் ரசூல்மார்கள். அதில் முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ்விடம் மிக கண்ணியத்துக்குரியமானவர்கள். இவர்களில் இந்த 5 பேர்களிலும் அல்லாஹ்விடம் ஆக டாப் லெவலில் இருக்கக்கூடியவர் தான் யார்? எங்களுடைய கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض. அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களில் சிலர் நாங்கள் செய்திருக்கிறோம், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வாசகம். நபிமார்களில் என்ன இருக்கிறது? படித்தரங்கள் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்கள், மனிதர்களாகிய அவர்களை ஏற்ற நாங்கள் என்ன செய்ய முடியாது? லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி.
எந்த ஒரு ரசூல்மாருக்கு மத்தியில் என்ன செய்ய முடியாது, நாங்கள் ஏற்றத்தாழ்வாக பார்க்க முடியாது. எங்களுடைய பார்வையில் அனைவரும் சமமானவர்கள். ஆனால் எங்களுடைய நபிசல்லை நாங்கள் மிக உறுதியாக இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் சிலரை செய்திருக்கிறான், படித்தரங்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் எங்கள் இறுதி உம்மத்தாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அனைத்து நபிமார்களையும் ஒரே வித்ததாக ஏகோபித்ததாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களை சிறப்பிக்க வேண்டும். இறுதியாக எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எந்தளவு மனதில் வைக்க வேண்டும், எந்தளவு மனதில் வைக்க வேண்டும். இதனை நீங்கள் சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம் போன்ற கிரந்தத்திலே ஆரம்பமாக வரக்கூடிய பாடங்களில் பார்க்கலாம். ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திலே, ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட பாடத்திலே இது ஒரு மிக பிரதானமான ஒரு தலைப்பாக வரும். இது ஒரு மிக பிரதானமான தலைப்பாக வரும். என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் எந்தவருடைய மனதில் இருக்க வேண்டும். ஒரு தடவை உமர் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி சொல்றாங்க, நான் உங்களை என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய சொத்துக்களை விட நான் உங்களை நேசிக்கிறேன். என்னுடைய உம்மா வாப்பாவை விட, என்னுடைய சொத்துக்களை விட, என்னுடைய பிள்ளைகளை விட நான் என்ன செய்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமும் என்ன செய்யலை, ஈமான் பூர்த்தியாக இல்லை, இன்னமும் உங்களோட ஈமான் என்ன செய்யலை, பூர்த்தியாக இல்லை. அப்போ உடனே உமர் விளங்கி கொள்றாங்க. அதுக்கு பின்னால் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன். அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஆன் யா உமர், இப்பதான் உங்களுடைய ஈமான் என்ன செய்கிறது, பூர்த்தியாகிறது. புகாரியிலே முஸ்லிம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. உங்களில் யாரும் பூர்த்தியான ஒரு முஸ்லிமாக மூமினாக ஆக முடியாது எதுவரைக்கும் உங்களுடைய மனது நான் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பூர்த்தியாக பின்பற்றாத வரை. அப்ப இஸ்லாத்துக்கு நான் மனுஷன் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொரு ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். இதுவும் முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். முத்தஃபக்குன் அலைஹி என்று சொன்னால் ஹதீஸிலே வார்த்தை பிரயோகத்திலே முத்தஃபக்குன் அலைஹி என்று சொன்னால் அந்த ஹதீஸ் புகாரியிலும் இடம்பெற்றிருக்கிறது, முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கின்ற அர்த்தம். நான் அந்த முஸ்லிமுக்கு அவருடைய பெற்றோரையும் விட, அவருடைய பிள்ளைகளையும் விட, அனைத்து மக்களையும் விட நான் விருப்பத்துக்குரியவனாக ஆகாத வரையில் உங்களில் யாரும் பூர்த்தியான மூமினாக ஆக முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள், ஏ மூமின்களே, உங்களுடைய உயிரையும் விட தகுதியானவர் தான் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவர்களுடைய மனைவிமார் உங்களுக்கு தாய்மார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நபிமாருடைய மனைவி தந்தை தாய்மார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு யாரை போன்று? தந்தையை போன்று. ஒரு பொதுவாக ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்றிருந்தால் 4 பிரதான அம்சங்கள் இருக்கிறது. 4 பிரதான அம்சங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்றால், அவரை பற்றி ஒரு நல்லெண்ணம் மனசுக்கு வரணுமா இருந்தால் 4 விஷயங்கள் இருக்கிறது. அது இருந்தால் தான் அவரை பற்றி ஒரு அன்பு, ஒரு நல்லெண்ணம் என்ற மனசில் ஏற்படும். அதில் முதலாவது வெளி அழகு. வெளி அழகு. ஒரு மனிதன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறான், மீசை அழகா கணக்கு அழகா வெட்டி, சும்மா இந்த கண்ட வாக்கில் விடாமைக்கு அழகா வெட்டி, மீசையை கொஞ்சம் கத்தரிச்சு, நல்ல மணங்கள் பூசி, நல்ல ஒரு புத்தாடை அணிஞ்சி, அவருக்கு பக்கத்தில் நின்றார், நல்ல ஒரு வாடை வருது. இப்படி வெளி அழகு. இப்படி வெளி அழகு இருப்பதன் மூலமாக என்ன செய்யலாம்? ஒரு மனிதனை பற்றி ஒரு நல்லெண்ணம், ஒரு அன்பு என்ற மனசில் ஏற்படும். எவ்வாறு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண்கள் விரும்புவதை போல. இரண்டாவது அக அழகு, நற்குணம், குணங்கள். ஒரு மனிதனுடைய குணங்கள் அழகாக இருக்கிறது. அவனோடு நான் பொருட்கள் வாங்கல் செய்யும் போது, அல்லது அவனுடைய அறைக்கு வீட்டுக்கு செல்லும் பொழுது, அவர் என்னோடு கதைக்கின்ற பொழுது, அவரின் ஒரு விதமான மென்மை தன்மை, விருந்தோம்பல், ஒரு அழகான உபசரிப்பு, இப்படியான நல்ல குணங்கள் இருப்பதன் மூலமாக அந்த மனிதனுடைய நல்லெண்ணம் என்னுடைய மனதில் ஏற்படும்.
அவரை பற்றி ஒரு அன்பு என்னுடைய மனதில் வரும். அவரை நேசிப்பது என்னுடைய மனதில் ஆட்டோமேட்டிக்லி வரும். அவரோடு நாங்கள் எப்போவும் என்ன செய்வோம், அதிகமாக பழங்குவதற்கு நாங்கள் ஆசைப்படுவோம். இது 2வது விஷயம். 3வது குடும்ப உறவு. நாங்கள் எங்களோட சகோதரனை சகோதரியை, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்களை, எங்களோட உறவினர்களில் நெருங்கிய உறவினர்கள், தூர உறவினர்கள், நாங்கள் ஏன் அவங்களை நேசிக்கிறோம்? அந்த இரத்த உறவு, பந்தம். அடுத்தது, ஒரு மனிதன் நேசிப்பதற்கு 4வது காரணம் உதவி செய்வது. ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவியாக நடந்து கொள்வது. இந்த உதவி செஞ்சது எங்களுக்கு என்ன செய்யும்? அவரை பற்றிய, அவருக்கு முன்னால எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு மனிதர், ஆனால் எனக்கு இக்கட்டான நேரத்தில் உதவி செஞ்சால் தானே, அந்த உதவி செஞ்சதால இந்த மனிதர் தனக்கு எப்படியா மாறுறாரு? மிச்சம் நேசத்துக்குரிய ஒரு மனிதராக மாறுறாரு. இந்த 4 அம்சங்களும் யார் இருக்குது? பெண்மணி நேசத்துடைய வாழ்வில் இருக்கிறது. வெளியழகு சொல்லவே தேவையில்லை. நற்குணங்கள் என்னுடைய விரிவு, நீண்ட விரிவு. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான் என்று சொன்னால், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே உங்களுக்கு இருந்த அந்த அன்பு, இரக்கம், பாசம், அந்த நற்குணம் என்கிறதுனால தான் நீங்க எல்லா சஹாபாக்களோடையும், எல்லா சஹாபாக்களும் உங்களோடு நெருங்கிய உறவை பேண காரணம் உங்களுடைய நற்குணம். நீங்க மட்டும் கல் நெஞ்சம் உடையவராக நீங்க நினைக்கிறது மட்டும்தான் சரி என்று நீங்கள் பேய்த்திருந்தால், இந்த ஒற்றுமையை குறுகிய அந்த 23 வருடத்தில், அந்த 18 வருடத்தில் 1,24,000 சஹாபாக்களை நீங்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே கூட்டியிருக்க மாட்டீர்கள். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படியாப்பட்டவர்கள்? மூமின்களோடு, பொதுவாக அனைத்து மனிதர்களோடும் இரக்க பாசம் கொண்டவர்கள். அதனால தான் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ரஹ்மத்துக்கு என்ன அர்த்தம்? இரக்கம், பாசம். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை தவிர அடுத்த எல்லாத்துக்கும் பெயர் ஆலம். அல்லாஹ்வை தவிர அடுத்த எல்லாத்துக்கும் பெயர் ஆலம். அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அவங்க எல்லாரோடையும் மிக அன்பாக பழகியவர். எந்த அளவுக்கு சொன்னால் சடப்பொருளுக்கு என்ன செய்ய உணர்விக்குதா? சடப்பொருளுக்கு என்ன சரி உணர்விக்குதா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அவங்க அந்த மஸ்ஜித் நபவியில் இருந்த டைம்ல ஒரு சஹாபி ஊர இடத்துல வந்தவர், அவருக்கு தெரியும் இந்த தச்சு வேலையெல்லாம். அவர் பலகையால் ஒரு மிம்பர் அமைத்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு இந்த புதிய மிம்பரில் ஏறி நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இதற்கு முன்னால் ஏறி உபதேசம் செஞ்ச அந்த மரக்குத்தி, ஈச்ச மர குத்தி என்ன செய்கிறது? அணுகுகிறது, சத்தம் போடுகிறது, அதுகிறது. சலதாரசம் இடையில் இறங்கி அதனை அவ்வாறு தடவி விட்டார்கள். எப்படி நாங்கள் ஒரு பிள்ளையை தடவி விடுவோமோ அதே மாதிரி தடவி விட்டாங்க. அதுக்கு அந்த ஈச்ச மர குத்தி என்ன செய்யல, சத்தம் போடையில். அப்ப அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? இரக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே அந்த அளவுக்கு அவங்களுடைய இரக்க பாசம், நட்புணம். அடுத்ததாக குடும்ப உறவு. எங்களுடைய தந்தை மாதிரி நாங்கள் எல்லாரையும் 8 அம்சங்களுக்கு மேலாக நாங்கள் அவங்களை நேசிக்கணும். குர்ஆனுடைய வசனம், ஆபாவுக்கும் வஅபுனாவுக்கும் வஅஸ்வாஜுக்கும் வஇஹ்வானுக்கும் வஅஷீரத்துக்கும். உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய ஆண் பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள், அதே மாதிரி நீங்கள் கட்டிருக்கக்கூடிய வீடு, நீங்கள் நேசிக்கின்ற வியாபாரம், உங்களுடைய மனைவிமார், இவங்க எல்லாரையும் விட நீங்க எதை நேசிக்கணும்? அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்காவிட்டால் நீங்கள் அடுத்த கட்டமாக என்னுடைய வேதனையை எதிர்பாருங்கள். இது குர்ஆன் வசனம். இது குர்ஆன் வசனம். அடுத்ததாக உதவி. நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு சில பிரத்தியமான துஆக்கள் இருந்தது. அந்த பிரத்தியமான துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு என்ன செய்யல, கேட்கல. ஏனென்றால் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டும். சில பாவிகள் நரகத்தில் சென்றே முடிவு செய்யப்பட்டவர்கள், இவர்களை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்கள்? சிபாரிசு செய்து சில மனிதர்களை நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். எல்லா நபிமார்களுக்கிட்டையும்
மக்கள் ஓடி போவாங்க, சிபாரிசு செய்யுங்க சிபாரிசு செய்யுங்க. நான் சொன்ன உலுல் அஸ்ம் மினர் ருசுல் சொன்னேன், முக்கியமான நபிமார்கள் அவங்களே பின்வாங்கிடுவாங்க. யா நப்சி, என்னுடைய முடிவுண்டைக்கு எப்படி அமைய போகுது எனக்கு தெரியாது. நான் வாழும் பொழுது உலகத்திலே அது குற்றம் கிடையாது, ஆனால் அது நபிமார்களுடைய அந்த விடயம் அவங்க அதை குற்றமாக நினைக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த எல்லா மக்களும் அந்த பெருநாள் தினத்தன்று போன நேரத்தில் என்ன சொன்னாங்க, இன்னி சகீம், நான் நோயாளி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே வெளிரகத்தில் நோயாளியாக இருக்கையில, ஆனால் கவலையாக இருந்தாங்க. கவலை என்கிறது ஒரு நோய். இந்த மக்கள் சிறுக்கில் இப்படி இருக்கிறாங்களே, சிறுக்கில் அல்லாஹ் கிணை வைத்து இப்படி இருக்கிறாங்களே, சிலைகளை வணங்குறாங்களே, அந்த அடிப்படையில் சொன்னார்கள். அது பொய் கிடையாது. எகிப்துக்கு போன நேரத்தில் அந்த அரசன் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரும்பின அந்த நேரத்திலே என்ன சொன்னார்கள், இது என்னுடைய மனைவி கிடையாது, இதனுடைய சகோதரி சொன்னார்கள். எந்த அடிப்படையில்? இஸ்லாமானவர்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் சகோதரிகள். அந்த அடிப்படையில் சகோதரி சொன்னார்கள். எனவே இது பொய் கிடையாது. ஆனாலும் அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் தங்கள் எப்படி நினைக்கிறார்கள், இதுவும் ஒரு பொய்யாக ஆகிவிட்டதோ, எனவே பின்வாங்குவார்கள். அந்த நேரத்திலே ஷஃபாஅத்துக்கு உரிமையானவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா மக்களுக்காக வேண்டியும் என்ன செய்வார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வார்கள். ஆனால் இந்த சிபாரிசு யாருக்கு கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறையை அழகான முறைக்கு, இதில் எனக்கு படிப்பினை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நற்குணம் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸை வாசிக்கின்ற நேரத்திலே இந்த நற்குணத்தை நான் எடுக்க வேண்டும், இது என்னிடம் இல்லாதது அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு தவறை நான் பார்க்கிறேன், அதனை சீர்திருத்தி கொண்டால் நிச்சயமாக எனக்கு நபி ஸல்லல்லாஹுடைய சிபாரிசு கிடைக்கும். ஆனால் அதை நாம் சொல்றாங்க, நான் சந்தோஷப்பட்ட நேரம் 2 நாள், அதிகம் சந்தோஷப்பட்ட நாள் 2 நாள். அது 1வது நாள் நபி ஸல்லல்லாஹு அவங்க எங்கட ஊராகிய மதீனாவுக்கு மக்கா ஓட்டு போட்டு வந்தாங்க தானே, அந்த நாள் எனக்கு சந்தோஷம் தான், அப்படி சந்தோஷம். ஏன்? 10 வருஷம் ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அந்த ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துச்சு. 2வது ஒரு நாள் சந்தோஷமான நாள் என்னன்னு தெரியுமா? ஒரு சஹாபி வந்து கேட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, யா ரசூலல்லாஹ், கியாமத் இப்போ அப்போ நபி அவங்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு நீங்கள் என்ன தயார்படுத்திக்கிறீங்க? அதுக்கு அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன். அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களோட நாளைக்கு கியாமத் நாளையில் இருப்பீங்க. இது கேட்ட இந்த ஹதீஸை கேட்ட நாள் எனக்கு அதிகம் சந்தோஷமான நாள். எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய எண்ணம், சந்தோஷம் எங்களுடைய மனசுல எந்த அளவுக்கு வருது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டாலே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்கிற ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்கிற ஸலவாத் சொல்ற பழக்கம் ஆட்டோமேட்டிக்லி வந்துடணும். இந்த பழக்கம் எங்கள்ட ஆட்டோமேட்டிக்லி வரணும். உண்மையான கஞ்சன் யாருன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஸல்லல்லாஹு பேரை கேட்டும் ஸலவாத்து சொல்லாட்டி தான் பெரிய கஞ்சன். எனவே இதனுடைய தொடர் விரிவு நிறைய இருக்கிறது. இதனுடைய ஒரு அறிமுக உரையாக நீண்ட ஒரு உரையை செய்ததற்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹுடைய வரலாறுக்கு சென்றால் எங்களுக்கு அவங்க கேட்கின்ற ஒவ்வொரு சம்பவமும் வரலாறும் படிப்பினையும் எங்களுக்கு என்ன செய்யும்? இன்பமாக இருக்கும். எனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன சில முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. விடையில் வந்ததினால் சில அதிகமானவர்களுக்கு இந்த சம்பவங்கள் தெரியாமல் இருக்கும். எனவே ஆரம்பத்தில் வந்த சகோதரர்களிடம் கேட்டு அந்த விடயங்களை தெரிந்து கொள்வது இந்த காலத்தின் மிக முக்கியமானது. பள்ளிவாசலுடைய சேவை, இடமாற்றம், அதே போன்று 500-600 முஸ்லிம்களில் பள்ளிவாசலோட தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் 80% பள்ளிவாசலுடைய பட்ஜெட் எந்த அடிப்படையில் பிளஸாக பேசிக் கொண்டிருக்கிறதா மைனஸாக பேசிக் கொண்டிருக்கிறதா என்கிற விடயமெல்லாம் ஆரம்பத்தில் பேசப்பட்டது. இது இந்த காலத்தின் மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதனால் இந்த விடயங்களை நாங்கள் எங்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வது காலத்தின் தேவை. எனவே அதனை நாங்கள் ஒவ்வொருவரும் கலைத்துக் கொள்வது நல்லம். அதே போன்று இதர வரக்கூடிய நாட்களில் இந்த சம்பவங்களை அழகாகவும் விரிவாகவும் பார்ப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சனிக்கிழமை நாளில் நேர காலத்தோடு வந்து சேர்ந்தால்தான் இதனுடைய வரலாற்றை அழகாகவும் விரிவாகவும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அல்லது வெறுமனே இடையில் வந்தால் தலை விளங்காது. ஒரு மாணவரிடம் கேட்கப்பட்டதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சாண்டு அவர் சொன்னாராம், புகுறத்துக்கு இன்னும் வால் மட்டும் நீக்குதுண்டு.
அப்படி என்று சொன்னால் அவருக்கு தலை தெரியவில்லை, உடும்பினுடைய தலை தெரியவில்லை, அவருக்கு விளங்கியது உடும்பினுடைய வாய் மட்டும். அதே மாதிரி எனவே இந்த நாட்களில் குறைந்தபட்சம் ஒரு 7:30 வந்தால்தான் ஒரு 40 நிமிடம், ஒரு 45 நிமிடம் அல்லது ஒரு மணித்தியாலம் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், அழகாக ஒரு சம்பவத்தை, ஒரு படிப்பினான சில விஷயங்களை எங்களால் கேட்டு எங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள அதுக்கு என்ன செய்யும், வழிவகுக்கும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அதில் கலந்து கொள்ள முயற்சி செய்வோமாக. வல்ல இறைவன் எங்களுடைய கண்மணி நாசர் மீது அன்பு வைத்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அழகான முறைக்கு படித்து எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் அதில் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய விடயங்களை எங்களுடைய வாழ்விலும் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்று மேலான ஜன்னத்துல் சுப்பைவர்களாக நாங்கள் அனைவரும் ஆக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.